அங்கே வாக்காளர்கள் நீக்கினப்பட்டது வந்து 6 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த யாத்திரை போகிறாரு. ஆனால் அந்த மக்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறாங்க. வேற எந்த மாநிலத்துக்கு அந்த பீகார் மக்கள் என்ன செய்யலை, போகல. அரசியல் நாடகத்தை எங்கே போனாலும் நடத்தாதீங்க. ஒரு கொள்கையில் இருங்க, ஒரே கொள்கையில் இருங்க. மக்களுக்கு நல்லது எங்கே நடந்தாலும் அங்கே போய் ஆதரிங்க. அதை விட்டுட்டு இல்லாத பலாம் சொல்லி மக்களை என்ன செய்யுங்க, திசை திருப்பாதீங்க. அமலாக்கத்துறை விசாரிக்கும் போது நீங்கள் படம் எடுக்கிறதுக்காக தான் அந்த பணத்தை நீங்கள் பெற்றீங்களாங்கிறதுக்குள்ள ஆதாரம், அதுக்கான ஸ்கிரிப்ட், நீங்கள் என்ன படம் எடுக்க போறீங்கன்ற கதை, இதெல்லாம் நீங்கள் காட்டினா தான் நீங்கள் அதுலேருந்து என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும். இல்லைன்னா அது வந்து வன்னியரசு அவர்கள் என்ன செய்யணும்னா, அவர் இதுக்கப்புறமாவது எந்த ஒரு சார்பாக பேசும்போது கூட ஒரு மனிதர்களாக இறந்து சென்று விட்ட மனிதர்கள் கூட என்ன செய்யலாம், ராஜராஜ சோழன் போல சொல்லிக்கலாம், ராஜேந்திர சோழன் போல சொல்லிக்கலாம், அல்லது காந்தியை போலன்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் சொல்லிக்கலாமே தவிர கடவுள்களோட என்ன செய்யக்கூடாது, அவர் வந்து சேர்த்து பேசக்கூடாது. உங்ககிட்ட பகிரமா என்ன செய்யறாரு, சவால் விடுறாரு. ஒன்று சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஃபாரின் மெத்தட் வந்து ஒரே மேடையில் 2 பேரையும் நிற்க வச்சு பேசுவாங்க. ட்ரம்ப்பும் ஜோ பைடனும் என்ன பேசுன மாதிரி பேசுவாங்க. அது நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் இல்லை. பரவாயில்ல. இவர் ஜெர்மனிக்கு முதலீடை ஈர்க்க போறாரா அல்லது மறைமுகமா தன்னுடைய மருமகன் பேர்ல முறையீடு செய்ய போறாரா அப்படிங்கிறத மக்களுக்கு தான் வெளிச்சம். திமுகனாலே அது வந்து ஊழல் கட்சி தான். இப்போன்னு இல்லை, 60 வருஷம் 70 வருஷம் முன்னையே கூட அதே மதுரையில் வந்து மதுரை முத்துன்னு ஒரு மேயர் இருந்தார். அவர் காலத்திலே கூட அதே ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவங்க எந்த பள்ளியிலையாவது என்ன செய்வாங்க, ஊழல் செய்வாங்க, மேல் மட்டத்துலேருந்து கீழ் மட்டம் வரைக்கும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்காக பார்த்தீங்கன்னா என்டி கூட்டணி சார்பாக காங்கிரஸ் வந்து பீகாரில் ஒரு பெரிய பிரச்சாரத்தையே ராகுல் காந்தி கையில் எடுத்திருந்தார். அந்த பிரச்சாரத்தின் இறுதி நாளில் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு ஜீப்பில் போயிட்டு பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொண்டிருந்தார், பார்க்க முடிந்தது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு அரசியல் நாடகமாக பார்க்குறேன். என்னென்னா, அங்கே வாக்காளர்கள் நீக்கினப்பட்டது வந்து 6 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த யாத்திரை போகிறாரு. ஆனால் அந்த மக்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறாங்க. வேற எந்த மாநிலத்துக்கு அந்த பீகார் மக்கள் என்ன செய்யலை, போகல. ஒரு மகாராஷ்டிராவுக்கோ அல்லது வந்து கர்நாடகாவுக்கோ கேரளாவுக்கோ போகல, தமிழ்நாட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ என்ன செய்யணும், இவர் அங்கே போய் உங்களை நீக்கலைன்னு சொல்லணும். அவர் உங்களை நீக்கலை, உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு அரசியல் நாடகத்துக்காண்டி ராகுல் காந்தி கூட சேர்ந்து அந்த ஜீப்பில் ஏறி என்ன செய்கிறாரு, அவர் அந்த நாடகத்தை நடத்துகிறாரு. சரி, அப்படியே தொடர்ந்து நேராக மும்பைக்கு போவார். அவர் போய் தாராவியில் போய் அங்கே இருக்கிற 5.5 லட்சம் வாக்காளர்களை நீக்கிருங்கோ, நீக்கிட்டு எங்களுக்கு அவங்கள தமிழ்நாட்டுக்கு உடைய வாக்காளர்களாக மாற்றி கொடுங்கன்னு கேட்பாரா முதலமைச்சர்? அவர்களை கேட்க மாட்டார். ஏன்னா அவங்க அங்கே இருக்கட்டும். அப்படியே நேராக டெல்லிக்கு போய் டெல்லியில் இருக்கக்கூடிய 4.5 லட்சம் தமிழர்களுடைய வாக்காளரை அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வச்சுக்கிறோன்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். இது ஒரு அரசியல் நாடகம். அது மிக தெளிவாக நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க. இது வந்து அங்கே இருக்கிற வாக்காளர்கள் அங்கேருந்து குடிபெயர்ந்துட்டாங்க. குடிபெயர்ந்து போய் ஒரு 3 மாதம் 1 மாதம் இருந்துட்டு வந்தாங்கன்னா அது வந்து வாக்காளர் பட்டியல் நீக்க மாட்டாங்க. பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுட்டாங்க, குடியேறிட்டாங்க, தங்களுடைய பிள்ளைகளை இங்கே படிக்க வச்சிருக்காங்க. அது முதலமைச்சர் ஒருத்தர், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொளத்தூரில் ஒரு பீகார் மாணவன் நல்லா படித்து ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கான். அவனை பாராட்டி, அட பரவாயில்லையே, நீ அங்கேருந்து இங்கே வந்து தமிழில் படித்து நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு பாராட்டின சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு இவர் போய் என்ன செய்கிறாரு, ஒரு அரசியல் நாடகத்துக்காண்டி அங்கே போய் நாடகம் நடத்துகிறாரு. மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அங்கே இருக்கிற வாக்காளர்கள் என்ன செய்யலை, நீக்கலை, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய மகன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இங்கே இருக்க சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனம் வந்து ஒரு டெங்கு கொசு மாதிரி, அதை வந்து என்ன செய்யணும், அதை விட மேலானது ஒழிப்புன்னு சொல்லி பேசுனீங்களே இங்கே. இப்போ நீங்கள் பீகாருக்கு போயிருக்கீங்களே, அங்கே இந்த சனாதன ஒழிப்பை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேச முடியுமா? அதே மாதிரி தயாநிதி மாறன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பீகாரிகள் வந்து கழிப்பறையை சுத்தப்படுத்த தான் பயன்படுத்திட்டு இருக்கோன்னு சொன்னார். அதை அங்கே எடுத்துக்காட்டி பேச முடியுமா? அங்கே போயிருக்கீங்களே, இங்கே இங்கே இருக்கிற அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை, இங்கே இருக்கிற அந்த சனாதன ஒழிப்பு பேசுகிற அந்த தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறத இப்போ நீங்கள் போயிருக்கீங்களே, அங்கே அதை டச் பண்ணி பேச முடியுமா உங்களால்? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட உங்களால் பேச முடியுமா? அதை வந்து என்ன செய்யணும், நீங்கள் இப்போ நடத்துறது வந்து அரசியல் நாடகம் தான். இது மக்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்கிடுவாங்க. இதை முதல்ல ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு போயிருக்காரு, அங்கே பிரச்சாரத்தில் மேற்கொள்றாரு அப்படின்னா அவர் எந்த மொழியில் சார் பயன்படுத்துவாங்க? இது ஒரு சரியான கேள்வியாக இருக்குது. அங்கே போய் இவர் என்ன மொழியில் பேசுவார்? ஹிந்தி கற்றுக்கிட்டா தானே ஹிந்தியில் பேச முடியும். இங்கிலீஷில் பேசினா அந்த மக்களுக்கு புரியாது. அவங்க வந்து ஹிந்தியே தான் அவங்க தாய்மொழியாக கொண்டவங்க. ஹிந்தி வந்து ஒரு தேசிய மொழி தான். அது நம்முடைய இந்தியாவில் நம்ம 37 மாநிலத்துக்கும் ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அப்போ உங்களுடைய காங்கிரஸ் அரசாங்கம் தான், நேரு தான் என்ன செஞ்சார், ஹிந்தி என்ன செஞ்சுக்கலாம்
செய்யலாம், ஒரு பொதுவான மொழியாக வச்சுக்கலாம்னு சொல்லி என்ன சொன்னார், அதை வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா பல மாநிலங்களில் ஹிந்தி இருக்குது, ஹிந்தி என்ன செய்யலாம், ஒரு தேசிய மொழியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் சைனாவில் பார்த்தா சைனீஸ் வந்து எல்லா பக்கத்துலையும் பேசுவாங்க. அங்கங்கே பிராந்தியத்தில் சின்ன சின்ன மொழிகள் அவங்க பேசிக்கிட்டா கூட அவங்க முக்கியமான மொழியை என்ன செஞ்சுருவாங்கன்னா சைனீஸை கொண்டு வந்துருவாங்க அவங்க. அதே மாதிரி அமெரிக்காலேயோ அல்ல லண்டன்லேயே பார்த்தோம்னா இங்கிலீஷை மெயினாக கொண்டு வந்துருவாங்க. அங்கே பிராந்திய மொழிகள் சின்ன சின்னது இருக்கும், அதாவது பேச்சு வழக்கு மொழி, எழுத்து இல்லாத மொழி அப்படிலாம் நிறைய இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அப்படியே உங்கள் பிரதமர் தான் கொண்டு வந்தார் நேரு, அதை எடுத்து தான் நீங்கள் போராடினீங்க. இப்போ நீங்கள் ஹிந்தி ஒழிகன்னு இருக்கீங்க. நீங்கள் அங்கே போய் நீங்கள் அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? அது பீகார். அது அங்கே வார்த்தையில் போய் நீங்கள் ஹிந்தி ஒழிகன்னு சொன்னால் அந்த மாநிலத்தை விட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது, நீங்கள் வெளியே வர முடியாது. முதல்ல இதை வந்து அரசியல் நாடகம் நடத்துறதுக்காண்டி அங்கே போயிருக்காரு. அதே போல தான் அந்த ஹிந்தியை தேசிய மொழியை ஆக்கணுமா வேணாமாங்கிற கேள்வி கணக்குகள் வரும்போது பார்லிமெண்ட்ல எம்பிக்களை கூப்பிட்டு கேட்குறாங்க எந்த மொழியை என்ன செய்யலாம். நடந்த 52, 53 காலகட்டத்தில் நம்முடைய இந்தியாவுக்கு தேசிய மொழியாக எதை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து என்ன செய்கிறாங்க, பிரதமர் வைக்கிறாரு. அதன் சம்பந்தமான அந்த விவாதங்கள் நடக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் ஒலிச்சுது. அது வந்து சரித்திர சம்பந்தமான குரல். என்னென்னா, பல ஆண்டுகள் பழமையான மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியான தமிழை வந்து என்ன செய்யலாம், தேசிய மொழியை ஆக்கலான்னு ஒரு குரல் ஒலிச்சது. அது யாருன்னா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். அவங்க என்ன சொன்னாங்க, தமிழை என்ன செய்யலாம், தேசிய மொழி ஆக்கலாம். ஏன்னா அவங்கவுங்க பிராந்தியத்தில் அவங்க கேரளாவில் மலையாளத்தை தேசிய மொழியாக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, கர்நாடகாவை சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழை தேசிய மொழியாக்கலாம்னு சொன்ன ஒரு அப்போ அவர் நேரு கேட்டார், தமிழ் வந்து ஒரு பகுதியில் மட்டும் தானே பேசப்படுது, தமிழ்நாட்டில் மட்டும் தான் பேசப்படுது அப்படின்னும் போது அப்போ இது ஹிந்தி வந்து பரவலாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போ காகிதம் இல்லத்தவர்கள் சொன்ன பதில் வந்து ஒரு சுவாரஸ்யமானது. இந்தியாவுடைய தேசிய பறவை எதுன்னு கேட்டிருக்காரு. அப்போ நேரு அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, அது வந்து என்னென்னா மயில் அப்படின்னு இருக்காரு. சரி, இந்தியாவுடைய மிக பரவலாக காணப்படுகிறது எதுனா காகம் தான் பரவலாக காணப்படுது. அதை நம்ம தேசிய பறவையாக ஏன் வைக்கலன்னு கேட்டிருக்காரு. அப்போ தான் நேரு யோசிச்சிருக்காரு, கரெக்டு தான், அது வந்து நம்ம சிறப்பான ஒரு பறவையாக இருக்கணும் தான் நாங்கள் வந்து மயிலை வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த விவாதத்துக்கு அப்புறமா தான் இந்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்போ கூட்டணியில் இருக்கிற இப்போ ராகுல் காந்தியுடைய தாத்தா கொண்டு வந்த அந்த ஹிந்தி தான். அந்த இந்தியை இங்கே வச்சு எதிர்த்துக்கிட்டு நீங்கள் பீகாரில் போயிட்டு நீங்கள் என்ன மொழியில் பேசுவீங்க, அங்கே போய் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தணும், இந்திய ஒழிகன்னு சொன்னோம், அதுக்காக நாங்கள் போராடணும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சொல்லிட்டு நீங்கள் அந்த மாநிலத்தோடு நீங்கள் என்ன செய்ய முடியாது, நல்லபடியாக நீங்கள் வர முடியாது. அரசியல் நாடகத்தை எங்கே போனாலும் நடத்தாதீங்க. ஒரு கொள்கையில் இருங்க, ஒரே கொள்கையில் இருங்க. மக்களுக்கு நல்லது எங்கே நடந்தாலும் அங்கே போய் ஆதரிங்க. அதை விட்டுட்டு இல்லாத பலாதான் சொல்லி மக்கள் என்ன செய்ய திசை திருப்பாதீங்க. விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுகிறது. இதற்காக தாவேகா தலைவர் விஜய் வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த வாழ்த்தை? இது அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்லாம் முடிஞ்சு போச்சு. கொண்டாடுபவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள்லாம் இப்போ மற்றவங்களுக்கு என்ன சொல்லும் போது நீங்கள் எல்லா வாழ்த்துக்களுமே என்ன செய்வாங்க, ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொன்னால் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் முடிஞ்சுது. பக்ரீத்னா எல்லாருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள், இப்படி தான் சொல்லணும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்லாம் வேலை முடிஞ்சுது. அந்த ஒரு பாயிண்ட்டையே நீங்கள் வைக்கிறீங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து வேற்றுப்படுத்தி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது இப்போது வந்திருக்கக்கூடிய அந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் அரசியலில் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். அவர் சொல்லும்போது என்ன செய்யணும், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள், ரொம்ப ஈஸி. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள், அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், அவ்வளோதான். அதில் கொண்டாடும்னும் போது அந்த மக்களை வேற்றுமைப்படுத்தி பார்க்குறதா தெரியுது. இதை வரக்கூடிய தேர்தலை வந்து மக்கள் நினைச்சவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு சிறையெல்லாம் இருந்து வெளியில் வந்திருக்காரு. அவருடைய வங்கி கணக்கு பரிவர்த்தனையில் பார்த்தீங்கன்னா நடிகர் அமீர் அவர்களுக்கு வந்துட்டு பணம் சென்றிருக்கிறத உறுதிப்படுத்தியதாக அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? டைரக்டர் அமீர் வந்து சில படங்களை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஜாஃபர் ஷரீப் கிட்ட வந்து பட தயாரிப்புக்காண்டி கேட்டதாக சொல்றாரு. பட தயாரிப்புக்காண்டி நான் ஒரு படத்தை வந்து என்ன செய்யறேன், அவர் பணம் போட்டு நான் தயாரிக்கிறேன், டைரக்டரா இருக்கேன்னு இருக்காரு. ஆனா அமலாக்கத்துறை விசாரிக்கும் போது நீங்க படம் எடுக்கிறதுக்காக தான் அந்த பணத்தை நீங்க பெற்றீங்களாங்கிறதுக்குள்ள ஆதாரம், அதுக்கான ஸ்கிரிப்ட், நீங்கள் என்ன படம் எடுக்க போறீங்கன்ற கதை, இதெல்லாம் நீங்கள் காட்டினா தான் நீங்கள் அதுலேருந்து என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும். இல்லைன்னா அது வந்து அவர் செஞ்ச தவறுக்கு நீங்களே என்ன செய்யுது, டைரக்டர் அமீரும் அதுக்கு உடந்தையாகிரோட. அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிறணும் ஒன்று. ரெண்டாவது, அமலாக்கத்துறை நிச்சயமாக ஒருவர்னா அவருடைய தொடர்புப்பட்டவங்க எல்லாரையுமே விசாரிக்கும். அதுக்கு சரியான பதிலையும் சரியான ஆதாரத்தையும், நீங்கள் என்ன கதை எடுக்கிறதுக்கு நீங்கள் அவரை வந்து நீங்கள் மூவ் பண்ணீங்கிறதையும் அதை ஆதாரத்தோட விளக்குனால ஒழிய அமீர் அதுலேருந்து தப்பிக்க முடியாது. இல்லைன்னா அவரும் அதில் அந்த அமலாக்கத்துறையில் குற்றஞ்சாட்டப்பட்டு அவரும் தண்டிக்கப்படக்கூடியவராக ஆயிடுவார். அதை அமீர் அவர்கள் என்ன செய்யணும், அதுக்கான ஆதாரத்தை காட்டி தன்னை விடுபடணும் அதுலேருந்து. ஆணவ படுகொலைக்கு சட்டம் என்றும் சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் அமீர் அவர்கள் பேசும்போது திமுகவை எதிர்த்து தான் அரசியலுக்குள்ள வந்தேன், ஆனால் இப்போ திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. உங்களோட பதில் என்ன சார்? அது இப்போ அமலாக்கத்துறை அவர் மேலே ஒரு கிடுக்கிப்பிடி போட்டிருக்கு இல்லையா, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும், அப்போ அதுக்கு வந்து இந்த சிஎம் கிட்ட கொஞ்சம் டச் வச்சுக்கலாம்,
இதே மாதிரி தான் நெல்லை கண்ணன் ஒருத்தர் இருந்தார். நெல்லை கண்ணன் அவர் இல்லை, இப்போ அவர் என்னுடைய சேர்ந்துட்டாரு. அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, முஸ்லீம்களுடைய எஸ்டிபிஐ மாநாட்டில் உட்காந்து, நான் சொல்றது ஒரு 6-7 வருஷம் முன்ன உட்காந்து திருநெல்வேலியில் நான் பேசும்போது, நீங்கள்லாம் வந்து ஏன் இன்னும் சோழி முடிக்காமல் வச்சிருக்கீங்க, யார மாண்புமிகு பாரத பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் அந்த நெல்லை வழக்கில் நீங்களாம் அவங்கள ஏன் 2 பேரையும் சோழி முடிக்காமல் வச்சிருக்கீங்க? சோழி முடிக்காமல் வச்சிருக்கீங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நெல்லை பாணியில் அவங்க 2 பேரும் நீங்கள் என்ன செய்யாமல் வச்சுருக்கீங்க, இல்லாமல் ஆக்காமல் செய்ய வச்சுருக்கீங்கன்னு கேட்டுட்டார். கேட்டவுடனே அதுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ணி அவரை கைது பண்ணிட்டாங்க. 1-2 எஸ்டிபிக்காரை காப்பாற்றி எங்கேயோ கொண்டு போனால் கைது பண்ணிட்டாங்க. இப்போ அவர் அடுத்த ஒரு வெளியே வந்ததுக்கப்புறம் 2-3 மாதம் கழிச்சு என்ன சொன்னாருன்னா, ஒரு மேடையில் முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இவரை ஸ்டாலின் உட்கார வச்சுக்கிட்டு, என் மீது ஒரு கண் வச்சுக்கோங்கோ, என்ன பார்த்துக்கோங்கோ, என்ன கவனமாக பார்த்துக்கோங்கோ, என்ன எங்கே பீகாரில் கொண்டு என்ன செஞ்சுருவாங்க போட்டுருவாங்கன்னு கதர்ன கதையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த அமலாக்கத்துறையுடைய கிடுக்கிப்பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அமீர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு சார்பாக சாயிறாரு. ஏன்னா தப்பிக்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிதான், ஆனால் நீங்கள் சுத்தவாளியாக இருந்தால் இந்த அமலாக்கத்துறையும் சட்டமும் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் குற்றவாளிக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதுக்கு கேள்வி கேட்கப்படுவீர்கள், நீங்கள் அதுக்கான தண்டனையை நீங்கள் பெறுவீர்கள். இங்கே நடைபெறும் மாணவ கொலைகளுக்கு எல்லாமே சனாதனமும் ராமனும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வன்னியரசர் வந்து விசிகாவில் வந்து ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது சமூக நீதின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க, அதில் பேசியிருக்காரு அவர் ராமரை ராமதாஸோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அது சரியான நிலைப்பாடு இல்லை. நீங்கள் ராமதாஸுக்கும் உங்களுக்கும் ஒரு சாதிய பாகுபாடில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ, அல்லது நீங்கள் அவங்கள ஒரு காலத்தை தூக்கி பிடிச்சவங்க நீங்கள் தான் அவருக்கு வந்து தமிழ் குடி தாங்கி என்ற ஒரு பட்டத்தை அவங்க திருமாவளவன் தான் கொடுத்தாரு 20 வருஷம் முன்ன. அப்பெல்லாம் நகமும் சமதயமாக தான் இருந்தீங்க. அதெல்லாம் உங்களுக்குள்ள அரசியலில் இருங்க, தப்பில்லை. அரசியல் என்றால் நீங்கள் ஒரு கொள்கையில் இருப்பீங்க, அவங்க ஒரு கொள்கையில் இருப்பாங்க, அது தப்பில்லை. அதுக்கு பல கோடிக்கணக்கான பேர்கள் தன்னை கடவுளாக நினைக்கக்கூடிய ராமரை நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த ஒரு சமகால அரசியல்வாதி கூட ஒப்பிட்டு பேசக்கூடாது. வன்னியரசு மிக பக்குவப்பட்டவர், ஒரு பேராசிரியர் கூட அவரு இப்படி பேசுனது மிக சரியான தவறானது. அது அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும், அவர் வாபஸ் வாங்கணும், மன்னிப்பு கேட்கணும். இவங்க இன்னும் போராட்டம் நடத்தாமல் இருக்காங்க. ஏன்னா இவங்க இன்னும் புரியல. இப்போ விநாயகர் சதுர்த்தி வேலைகள் நடந்துட்டு இருக்கனால இவங்க சரியாக கவனிக்கல. இதை இந்து மக்களும் இந்த இந்து முன்னணியோ அல்லது பிஜேபியோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த ராமரை ராமதாஸோட ஒப்பிட்டு பேசுனதுக்கு ஒரு போராட்டம் நிச்சயமா வைப்பாங்க. இது வந்து அவர் இனிமேலாவது என்ன செய்யணும், கடவுள்களை என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மனிதர்களோட சேர்த்து பேசக்கூடாது. ஒரு 35 வருஷம் முன்னே நடந்துச்சு. அன்னை மேரியாக அம்மா ஜெயலலிதா அம்மாவை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பேனர் வச்சுட்டாங்க. யார, இயேசுடைய அம்மா அன்னை மேரி மாதிரி பேனர் வச்சுட்டாங்க. அதுக்கு அந்த ஜெயலலிதா அம்மா அவர்களை புரட்சித்தில் அந்த முதலமைச்சர் அவங்களே கூப்பிட்டு நினைச்சாங்க, கண்டிச்சாங்க. இப்படி வைக்காதீங்க, அவங்க ஒரு கோடிக்கணக்கான பேருடைய வணங்கும் பொருளாக இருக்காங்க, கடவுளாக இருக்காங்க, அவங்கள மாதிரி சித்தரிக்காதீங்க. என்ன இதுக்கு முன்னே இருந்த அன்னை தெரசா மாதிரியோ இல்லை வாழ்ந்த மனிதர்களை பற்றி என்ன செஞ்சுக்கிறீங்களா நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் சொல்லி காமராஜரை மாதிரி சொல்லிக்கலாம், அதெல்லாம் தப்பில்லை. அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள், அவங்க போற்றக்கூடிய கடவுளாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த மாதிரி வைக்காதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா தடுத்த கதையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ வன்னியரசு அவர்கள் என்ன செய்யணும்னா, அவர் இதுக்கப்புறமாவது எந்த ஒரு சார்பாக பேசும்போது கூட ஒரு மனிதர்களாக சென்று விட்ட மனிதர்கள் கூட என்ன செய்யலாம், ராஜராஜ சோழன் போல சொல்லிக்கலாம், ராஜேந்திர சோழன் போல சொல்லிக்கலாம், அல்லது காந்தியை போலன்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் சொல்லிக்கலாமே தவிர கடவுள்களோட என்ன செய்யக்கூடாது, அவர் வந்து சேர்த்து பேசக்கூடாது. இது வந்து அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போராட்டம் மிகப்பெரிதாக அலைகிறோம். அது வன்னியரசு புரிஞ்சுக்கணும். திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் எவ்வளோ நிறைவேற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்துட்டு 99%ன்றாங்க. ஆனால் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் வந்துட்டு மக்களுக்கு சென்றடைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டங்களாக அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்களே, உங்களோட பார்வை என்ன? இதுக்கு நேற்று ஒரு விவாதத்தில் பார்த்தேன். ஒரு விஷயத்தில் வந்து அன்புமணி அவர்கள் வந்து பட்டியலிட்டு சொல்லியிருக்காரு, 523 வாக்குறுதிகளில் 64 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு, என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு நினைச்சாரு. கரெக்டர் காட்டிட்டு என்ன சொல்றாரு, அன்புமணிக்கு எங்களுக்கும் ஒற்று உறவு கொள்கை அதெல்லாம் 2வது விஷயத்துக்கு மட்டும் எடுத்து வைக்கிறேன். அவர் என்ன கேட்கிறாருன்னா, முதலமைச்சர் அவர்களோ அல்லது துணை முதலமைச்சரோ அல்லது அமைச்சரோ அல்லது திமுக காரங்களோ என்கிட்ட விவாதத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் காட்டுறேங்கிறாரு. சவால் விடுறாரு, பொது வழியில சவால் விடுறாரு. நீங்க என்ன செய்யணும், நீங்க அதை நிறைவேற்றி இருந்தா ஒண்ணு நீங்க அவர் கூட விவாதத்துக்கு போகலாம், அல்லது உங்களுடைய சார்பு பத்திரிகையில உங்களுடைய முரசொலி பத்திரிகையில நீங்க நிறைவேற்ற திட்டங்களை என்ன செய்யலாம் அப்படி பட்டியலிட்டு புள்ளி விவர கணக்கோட கொடுக்கலாம். அல்லது இப்போ நீங்க ஒரு 4 IAS அதிகாரிகளை நீங்க வந்து செய்தி தொடர்பாளர் நீங்க வந்து என்ன செய்திருக்கீங்க, அரசு செய்தியை வெளியிடுறவங்களா வச்சிருக்கீங்க இல்லையா, அவங்க மூலமா நாங்க எவ்வளவு 523 வாக்குறுதிகளை நாங்க 520 வார்த்தைகளை நிறைவேற்றிட்டோம், 99% நிறைவேற்றிட்டோம் ஒரு பட்டியல் கொடுக்கலாம் பார்ப்போமே. அப்படி கொடுக்கலையே, நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அப்ப நீங்க செய்யலன்னு அர்த்தம். நீங்க என்ன செய்யல, வாக்கு
வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அரசியல் பொது வெளியில ஒரு 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 கட்சி தலைவர் உங்ககிட்ட பகிரமா என்ன செய்யறாரு, சவால் விடுறாரு. ஒன்னு சவாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஃபாரின் மெத்தட் வந்து ஒரே மேடையில 2 பேரையும் நிக்க வச்சு பேசுவாங்க. ட்ரம்பும் ஜோ பைடனும் என்ன பேசுற மாதிரி பேசுவாங்க. அது நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல இல்ல. பரவாயில்ல, நீங்க என்ன செய்யலாம், நீங்க உங்களுடைய பத்திரிகையில உங்களுடைய விவாதங்களை உங்களுடைய கலைஞர் டிவில நீங்க என்ன செய்யலாம், அதோட லிஸ்ட்டை வெளியிடலாம். உங்க சார்பா இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அவர்கள்ட்ட என்ன சொல்லலாம், அதோட லிஸ்ட்டை வெளியிடலாம். நீங்க வெளியிட்டா உடனே பத்திரிகைகளும் வெளியிடும். அப்படி பார்த்துக்கலாம்ல, மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல இது சரியா தவறான்னு. இந்த நேரத்தில் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. 19 நாங்கள் 99% நிறைவேற்றோம், 99% நிறைவேற்றோங்கிறீங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் இன்னொரு 7-8 மாதம் தான் இருக்கு. வரக்கூடிய தேர்தலில் உங்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி தான் இப்போ ஆட்சிக்கு வரும். முதல்வர்கள் ஜெர்மனி, லண்டன்லாம் வந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் வரக்கூடிய நாட்களில். அது முதலீடு தொடர்பாக தான் பயணம் இருக்கிறதா சொல்றாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட கவனத்தில் தானே இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற ஒரு இதில் தானே அவங்க திமுக பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் ஜெர்மனிக்கு முதலீடை ஈர்க்க போறாரா அல்லது மறைமுகமா தன்னுடைய மருமகன் பேர்ல முறையீடு செய்ய போறாரா அப்படிங்கிறத மக்களுக்கு தான் வெளிச்சம். ஒன்று, ஏற்கனவே நீங்கள் போய் கொண்டு வந்த முதலீடுகள் என்னாச்சு, அதில் எத்தனை முதலீடுகள் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை கம்பெனிகள் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, அதோடைய ரிசல்ட் எங்கே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. 40 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இல்லாமன்னு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. நீங்கள் போகிறது ஒரு சுற்றுலாக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்து போகிறேன், ஜெர்மனியில் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ரெண்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்காக நான் போகிறேன், நான் வந்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க போகிறேங்கிறது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகமாக தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே போயிட்டு வந்த விஷயத்தில் இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் வந்திருக்கு, இவ்வளோ கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை என்ன செய்யலாம், மக்கள்கிட்ட சொல்லலாம். அதெல்லாம் இது வந்து இது வரைக்கும் அவங்க நடத்துனதை எதுவுமே என்ன செய்யல, அங்க வெளிநாட்டு முதலீடுகள் வரல. அது வெளிநாட்டு முதலீடுகள் வந்து இவங்க போய் தான் இவங்க வரணும் இல்லை. இவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள் சரியா இருந்தா, இவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிளான் சரியா இருந்தா, இவங்க கொடுக்கக்கூடிய கரண்ட் வசதி, தண்ணீர் வசதி தொந்தரவு இல்லாமல் இருந்தா தானா தேடி வரக்கூடியதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இவங்க போய் கூப்பிட்ட உடனே அவங்க தடன்னு ஓடி வந்துட மாட்டாங்க. இவங்க தடையில்லா மின்சாரமும் தடையில்லா தண்ணீர் வசதியும் அவங்களுக்கான போக்குவரத்து வசதியும் சரியான முறையில் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இறங்கிட போகிறாங்க இங்கே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. நீங்கள் போகிறது வேற ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க, அதை இந்த சார்பாக சொல்லி வச்சுட்டு போகிறீங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இல்லை, வருடம்தோறும் ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டு முதலீடு வந்துட்டு இவ்வளோ கோடியில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு அப்படின்லாம் அறிக்கைலாம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ சும்மாவா சார்? அறிக்கை வெளியிட்டீங்க, ரைட்டு, ஓகே. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, MOU போட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் எத்தனை இங்கே வந்திருக்கு அது தெரியணும்ல, அந்த ரிசல்ட் வரணும்ல. நாங்கள் 28,000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து MOU போட்டிருக்கோம்னு சொன்னீங்க போன தடவை. அதில் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, எத்தனை கம்பெனிகள் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஆயிரம் பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க, அந்த எந்த ரிசல்ட்டுமே இல்லையே. இங்கே நம்ம இந்த நந்தனமில் கூட நீங்கள் ஒரு 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 மாநாடு போட்டு என்ன செஞ்சீங்க, வெளிநாட்டு முதலீடுகளை கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிட்டீங்க. சுற்றி பார்த்தா அவங்க சொந்தக்காரங்க தான் வந்து அதில் முதலீடு பண்ணுறாங்களே தவிர வேறு வெளிநாட்டு புது கம்பெனி எதுவும் வந்து முதலீடு பண்ண மாதிரி தெரியல. மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்றும் செயல் ஒன்றுமா இருக்குது, அது சரியான முறையில் இருந்தால் தான் உங்களுக்கான ஆதரவு, உங்களுக்கான மக்கள் நம்பிக்கை பெருகும். இல்லைண்ணா நீங்கள் செய்ய உங்கள் மேலே என்ன செய்துட்டே வரும், இவங்க ஒன்று ஒன்றா வேறையாக சொல்லிகிட்டே இருக்காங்கன்றது அவநம்பிக்கை வந்து அந்த அவநம்பிக்கை என்ன செய்யணும், எதிர்ப்பாளையாக மாறி அந்த எதிர்ப்பாலை வந்து வாக்கா மாதிரி உங்களை வீட்டுக்கு அனுப்பிடும். மதுரை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருப்பதாக சொல்லி கைது நடவடிக்கைலாம் பாய்ந்தது, அங்கே ராஜினாமாலாம் செஞ்சதெல்லாம் பார்க்க முடியுது சார். ஆனால் இப்போ மதுரை கிளை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் வரி விதிப்பு வந்துட்டு முறையாக நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு நடத்தி தனியாக ஒரு குழுலாம் அமைச்சிருக்காங்களே, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? திமுகனாலே அது வந்து ஊழல் கட்சி தான். இப்போன்னு இல்லை, 60 வருஷம் 70 வருஷம் முன்னையே கூட அதே மதுரையில் வந்து மதுரை முத்துன்னு ஒரு மேயர் இருந்தார். அவர் காலத்திலே கூட அதே ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவங்க எந்த பள்ளியிலையாவது என்ன செய்வாங்க, ஊழல் செய்வாங்க, மேல் மட்டத்துலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும். காமராஜருடைய ஆட்சி ஏன் சுத்தமாக இருந்ததுன்னா மேலேருந்து சுத்தமாக இருந்தது. காமராஜர் லஞ்ச லாவணியங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தார். அவங்களுடைய 8 அமைச்சர்கள் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த MLAக்கள் அப்படி இருந்தாங்க. இவங்க மேல் லெவலில் 30,000 கோடி இவங்க அடிக்கிறாங்க, இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஊழல் செய்கிறாங்கன்னும் போது அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்க 3,000 கோடி என்ன செய்வாங்க, ஊழல் செய்வாங்க. அதுக்கு அடுத்த இருக்கிறவங்க 300 கோடி ஊழல் செய்வாங்க. அது கீழே இருக்கவங்க கடை மட்டத்தில் இருக்கவங்க 3 கோடி ஊழல் செய்வாங்க. ஊழல் செய்யாமல் அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் இவங்க சுத்தவாளியாக இருந்தால் தான் அடுத்த நிலையில் உள்ளவங்க சுத்தமாக இருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் கூட 21 மாநகராட்சிகளும் இதை ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா அந்த ஊழல்கள் வெளியே வரும். கோர்ட் சரியான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு இவங்க என்ன செய்யணும்னா, இதுக்கு ஒரு கமிட்டி போட்டு இவங்க 21
மாநகராட்சி ஆய்வு பண்ணி சரியா இருக்கு சரியா இல்லைங்கிறத தீர்ப்பு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. தங்களுடைய ஊழலை தாங்களே வெளிப்படுத்த மாட்டாங்க. இது அடுத்து வரக்கூடிய ஆட்சி தான் என்ன செய்யணும், அந்த ஊழலை அதை என்ன செய்யணும், வெளியே கொண்டு வரணும். எம்ஜிஆர் ஆட்சி தான் என்ன செஞ்சிச்சு, சர்க்காரியா ஊழலை என்ன செஞ்சிருச்சு, அந்த ஊழலை வெளியே கொண்டு வந்துருச்சு. அந்த சர்க்கரை ஊழல்ல சர்க்கரையை வந்து பல டன்னு சர்க்கரை காணோன்ட்டாங்க. எங்க போச்சு, சர்க்கரை எறும்பு தின்னுடுச்சு, கோணி எங்கன்னு கேட்டால் கோணி எலி தின்னுடுச்சு, தின்னு போச்சு, காலி பண்ணிடுச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் கூவத்தை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி அப்பமே 3 கோடி ரூபா, அப்போ 3 கோடி ரூபாங்கிறது இன்னைக்கு வந்து 3000 கோடி ரூபா அந்த ப்ராஜெக்ட் செக் பண்ணுறதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்காண்டு ஒதுக்குனாங்க. யாருக்கு, கலைஞர் காலத்தில் அவசியமாக இருக்கும்போது ஒதுக்குனதுல அதுக்கு வந்து பொது வழியில் கேட்கும்போது அந்த 3 கோடி ரூபா எங்கே ஆயிடுச்சுன்னு கேட்டால் அந்த முதல்ல இருக்கிறதாங்கிறத ஆய்வு பண்ணதுக்கே சரியாக போச்சு, அந்த 3 கோடி ரூபா சரியாக போச்சுன்னாங்க. அப்படி தான் அவங்க கணக்கு காட்டுவாங்க. இந்த அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டு இந்த கோர்ட்டு கேட்கறதுக்கெல்லாம் சரியான பதிலை கொடுக்காது. அடுத்து 8 மாதம் கழிச்சு வரக்கூடிய புது அரசாங்கம் தான் என்ன செய்யணும், இவங்க மேலே இருக்கிற ஊழல்லாம் என்ன செய்யும், வெளிக்கொண்டு வந்து விசாரித்து இவங்களை ஒருத்தராக என்ன செய்யும், சிறைக்கு அனுப்பும். சார், வரி விதிப்பு ஆல்ரெடி முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லி செய்திகள் வெளியில் வரும்போதே தமிழக அரசு ஒரு கவனம் செலுத்திருக்கலாம்ல, அனைத்து மாநகராட்சியிலும் சரியாக நடைபெறுகிறதா அப்படின்ட்டு. இதுவும் போயிட்டு நீதிமன்றம் தான் சொல்லி உத்தரவிட்டு எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தணும். அப்படின்னா இங்கே அரசதிகள் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க சார்? இது தன்னுடைய கட்சிக்காரங்க செய்யக்கூடிய ஊழலை இவங்க மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய கட்சியுடைய மேயர், தன்னுடைய கூட்டணி கட்சியுடைய மேயர் இவங்க செய்யக்கூடிய ஊழல்கள் இதுக்கு வந்து கோர்ட்டு கேட்குற பதிலுக்கு வந்து இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அதுக்கு சரியான முறையில் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய கட்சிக்காரருடைய ஊழலை வெளிப்படுத்திடக்கூடாது அவங்கள வச்சு. ஏன்னா இவங்க போகிற இடத்துக்கு அவங்க செலவு பண்ணணும்ல. இவங்க வந்து மாநாட்டுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்கன்னா அவங்க பேனர் வைக்கிறாங்க, கொடி வைக்கிறாங்க. அப்போ அப்படி அப்படின்போது இவங்க ஊழல் செய்த இவங்க லைட்டாக ஒரு சாலையில் ஆதரிக்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. அதை வந்து அந்த அரசாங்கம் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளையோ கட்சியுடைய சார்ந்த மேயரையோ கூட்டணி கட்சி மேயரையோ அந்த மாதிரி கிடுக்கிப்பிடி போட்டு கேட்காது. அது அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் தான் அவங்கள என்ன செய்யணும், அவங்கள வந்து அவங்களுடைய ஊழலை வெளியே கொண்டு வந்து அவங்கள தொடர்ந்து ஒருத்தராக என்ன செய்வாங்க, சிறைக்கு அனுப்பணும். தன் கூடையே ஊழலில் மிகப்பெரிய செஞ்ச ஊழல் செந்தில் பாலாஜியை கூட வச்சுருக்காரு. அதே செந்தில் பாலாஜியை பற்றி 8 வருஷம் முன்ன அவர் பேசின வீடியோஸ் வெளியே வரும். இந்த கரூரில் போய் பேசினார். இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து பல கோடிகளை அடிச்சிருக்காரு அப்படிலாம் பேசிட்டு அது அடுத்த எலெக்ஷனில் அவர் இந்த பக்கம் வந்தோன்னா இவருக்கு ஓட்டு போடுங்க, புனிதர் ஆகிட்டார். எப்படி புனிதரானார், நீங்கள் எதில் முக்கிய அவரை புனிதராக்குனீங்க? இது வந்து திமுக வந்து ஊழல் கட்சிங்கிறது 60 வருஷமாகவே தெரியும். இது அடுத்த அரசாங்கம் அமையும் போது தான் இந்த அத்தனை ஊழல்களையும் வெளியே கொண்டு வரும்.